வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 48 இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரிகள், "எளியாப் பெருநலமெல்லாம் அளித்தருள் அழியாச் சிற்சபை அருட்பெரும் ஜோதி." "எளியாப் பெருநலமெல்லாம் அளித்தருள் அழியாச் சிற்சபை அருட்பெரும் ஜோதி." இந்த வரிகளோட விளக்கம் தான் பார்க்க இருக்கிறோம். சிறப்பான உரை கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அனைவரும் சார்பாக வரவேற்று வகுப்புக்குள் செல்வோம். வாருங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 48 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. சிறப்பான அகவலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள், "இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்றபை அருட்பெருஞ்சோதி." இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்றபை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 87 மற்றும் 88வது வரிகள் தான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற தலைப்பு. இன்னைக்கு அதான் சிந்திக்கிறோம். சென்ற வகுப்பில ஒரு சிறப்பான பொருட்களை நம்ம அந்த அகவலை பார்த்தோம். ஏன்னா, "வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆர் அமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி" அப்படின்ற அது ஒரு சிறப்பான விளக்கத்தையும் பார்த்தோம். இதுவரையில் சன்மார்க்க சான்றோர்கள் உரையில் இல்லாத சில கருத்துகளும் நாம் பார்த்தோம். வாரம் என்பது காலத்தையும் குறிக்கும், கால பகுதிகளையும் குறிக்கும். அதுக்கு நான் சான்று சொன்னேன். காலம், அதாவது வாரம் என்பது வெறும் அன்பு என்ற சொல்லில் மாத்திரம் இல்லை, வாரம் என்பது காலம் என்ற அளவிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அழியா வரம், இந்த வாரமும் அழியா வரமும் அமுது, இந்த மூன்றுமே காலத்தை ஒருங்கிணைத்தது, காலத்தை உள்ளடக்கியது என்பதை நம்ம சென்ற வகுப்புல நம்ம சிந்திக்கிறோம். நீங்க இன்னும் ஆழ்ந்து பார்த்திருந்தீங்கன்னா அது இன்னும் விரிவாக விளங்கும். அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, காலம், அதாவது அன்புன்னு வச்சிருந்தாலும் காலம் இருந்தாலுமே பொருள் கிட்டத்தட்ட நெருக்கமான ஒன்றாதான் வருது. வாரமும் அழியா வரமும், அழியாத வரத்தையும் காலத்தையும் அல்லது காலம் கடந்த ஒன்றையும் வழங்கக்கூடிய அமுதாம் சமி, காலத்தை நீட்டிக்கக்கூடிய அமுது என்பது காலத்தை வெல்வதற்குரிய ஒரு பொருள். மரணத்தை வெல்வது, காலத்தை வெல்வது அப்படின்ற ஒரு பொருள் தான். அதனாலதான் இறந்தவர்களை காலமானார் அப்படின்னு சொல்றாங்க. காலத்துக்குள்ளே கரைவது. இரவாமை என்பது காலத்தை வெல்வது. இந்த பொருள்ல நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கம் நமக்கு தெளிவா இருக்கும். போன சென்ற வகுப்புல நம்ம அதை தெளிவா பார்த்ததுனால இதனுடைய கண்டினியூட்டியா, இதனுடைய தொடர்ச்சியா அடுத்தது பெருமானார் இந்த 87 மற்றும் 88வது வரிகளை பெருமானார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த "இழியா பெருநலம்" அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது நீங்க அடிக்கடி இந்த மாதிரியான நம்ம இலக்கியங்கள்லயும் அல்லது இந்த மாதிரி திருவருப்பா போன மெய்யியல் நூல்கள்ல சில அற்புதமான சொற்கள் நமக்கு கிடைக்கும். அந்த சொற்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்கள் மயப்படுத்துறோம். பெருநலம் அப்படின்றது, இந்த இடியா பெருநலம். அது என்ன இடியா பெருநலம்? பெருநலம் என்பது நமக்கு ஓரளவு தெரியுது. பெரிய நலம். பெரிய நலம்னா என்ன? இப்ப நீங்க செய்யறதுலாம் பெரிய காரியம்ப்பா அப்படின்னு சொல்றோம். இப்ப பெரிய காரியம்னா என்ன? பிறருக்கு உதவி செய்தல், தனக்குன்னு இல்லாம பிறருக்காக இருக்கிற அந்த சொற்கள் எல்லாம், அந்த செயல்கள் எல்லாமே பெரிய செயல்கள். தனக்குன்னு பேசாம பிறருக்காக பேசுகிற இதெல்லாமே நம்ம ஒரு பெரிய செயல், அறச்செயல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இது பெருநலன், அதுவும் இழியா பெருநலன் அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இழியா அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே அந்த வார்த்தைகள்ல ஆராய்ஞ்சு நம்ம அதுக்கு உள்ளடி போகும்போதுதான் அது இன்னும் அதனுடைய மெய் என்னன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்ப இந்த இழியா அப்படின்ற சொல்லுக்கு இழிவு, இழிந்தார், இழுப்பிறவி, இழுக்காறு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம புழக்கத்துல மக்கள் மத்தியில இருக்கிற சொல்லாடல். இந்த சொல்லாடல்ல நம்ம ஆயும் போது அது இழுக்கு அப்படின்னா, இந்த இழியா அப்படின்ற சொல்லுக்கு உண்மையிலே என்ன பொருள் அப்படின்னா, இறங்குதல், தாழ்வு அப்படின்ற பொருட்கள் எல்லாமே சொல்றோம். இதுல சில வார்த்தைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த இழியான்றதுக்கு அல்லது இந்த இழி அப்படின்றதுக்கான சொற்கள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
நற்றிணையில ஒரு பாடல் வருது. அதுக்கான வரியை மட்டும் சொல்றேன். நற்றிணை 347வது பாடல்ல, சங்க இலக்கிய பாடல்ல, ஒரு பெரிய மலையிலிருந்து இந்த அருவி நீர் வந்து கீழே விழுது. அதை குறிக்கிறதுக்கு ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாங்க. அருவி இழி தரும் பெரும் வரை அப்படின்றாங்க. திருவரை என்ன, பெரிய மலை, பெரிய அந்த குன்றிலும் மலையிலிருந்து எப்படி அந்த அருவி தண்ணி கொட்டுதான், அருவி கொட்டுதான். அப்ப இந்த இந்த கொட்டுதல், கீழ் இறங்குதல் அப்படின்ற சொல்லுக்கு இந்த இழிதரு அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. இங்க இடத்துல அசிங்கம்னு கிடையாது. இந்த இழிச்சு பேசுறாங்கன்றதுல தாழ்த்தி பேசுவது, என்னுடைய தரத்தில் இருந்து கீழே இறங்குவது. இந்த இழவுன்னு சொல்றோம்ல வீடுகள்ல, இழந்தார், இழவு அப்படின்னா ஒரு தொகுதியில ஒன்றை பிரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பேரு அந்த துக்கம், இழவுன்ற துக்கத்தை குறிப்பது. அப்ப இழவுன்றது இழத்தல். எதுல இருந்து? ஒரு குடும்பமாக இருந்து அதுல ஒருவர் தவறிட்டாலும் அதுக்கு பேரு இறத்தல், அதை இறங்குதல் அப்படின்றத சொல்லாடல்ல நம்ம பார்க்கணும். அதே போல இழிபிறப்பு அப்படின்ற திருக்குறள்ல வார்த்தைகள் வரும். நிறைய சங்கையில் நிறைய பாடல் வந்து திருக்குறள்லையும் நமக்கு அந்த இழிபிறப்பு அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த பல பேர் அதை தவறாவே நினைச்சுக்கிறாங்க. இழிபிறப்பு அப்படின்னா பிறப்பிலே இழிவானவங்க என்பது பொருள் இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. இழிவான பிறப்புன்னு ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒண்ணும் இல்லைல்ல. இதெல்லாம் வந்து அது ஒரு ஆரிய கருத்து வேளாண்மை, இந்த தாழ்த்துவதற்காக சொல்லப்பட்ட சொல்லாடல். நான் வள்ளுவர் அந்த மாதிரி சொல்லல. ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒழுக்கம் உடைமை குடிமை இறுக்கம் இழிந்த பிறவி ஆகிவிடும் அப்படின்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாவிட்டால் பிறவி இழிபிறவியாக ஆயிடும் அப்படின்ற. அப்ப என்னன்னா, உன்னுடைய மனித பிறப்பு எடுத்ததுக்கான நோக்கம் ஒண்ணு இருக்குப்பா, நீ அது எந்த ஒழுக்கத்துலதான் இருக்குது, அதை நீ ஒழுங்கா கடைபிடி. அது மேலில போகணும், கீழே இறங்கக்கூடாது. அந்த ஒழுக்கம் தான் உனக்கான ஒரு கடமையா இருக்குது, ஒரு எல்லையா இருக்குது. அந்த எல்லைக்குள்ள இருந்து அந்த பணியை செய், ஒழுக்கமா இரு. அப்படி இல்லையா, அந்த அந்த தொகுக்கப்பட்டதுல வகுக்கப்பட்டது அந்த ஒழுக்கத்துல இருந்து நீ இறங்கும் பொழுது நீ அது வந்து ஒரு இழிப்பிறவியா இறங்கியதா இருக்கு, உன்னோட நோக்கம் இல்லாதது அப்படின்ற பொருள்ல தான் குறிக்கிறான். அப்ப என்னன்னா, இங்க இழிப்பிறவி என்பது பிறவியிலே இழிவுன்றது கிடையாது. அது ஒரு முக்கியமானது. ஏன்னா இந்த சொல்லாடல்கள்ல நம்ம சொல்லும் பொழுது தவறான இருக்குது. அதனாலதான் ஒரு சொல்லை ஆராயும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப பிறப்பு அப்படின்னா வெறும் இழிந்த பிறவி. இழிந்த பிறவின்னு ஒண்ணும் இல்லை, தன்னுடைய நிலையிலிருந்து அவன் கீழே வரான், அதை அவன் குறிக்கிறதுக்கு அந்த சொல்லாடல்ல இருக்கிறான். பிறப்பை வந்து அதை குறிக்கல, பிறந்துட்டான், பிறந்து அவனுடைய செயலால அவன் இழிபிறப்புன்னு சொல்ல வரான். இப்ப இதுதான் நீங்க அதுல பார்க்க வேண்டிய நுட்பமான செய்தி. சரி, அப்ப நம்ம மீண்டும் அகவலுக்குள்ள வருவோம். இழியா பிறவி, அதாவது இழியா அப்படின்றா இறங்குதல், தாழ்தல், இறங்குவது. இழின்றால் இறங்குவது, தாழ்வது அப்படின்ற பொருள்ல இருக்கு. சரி, பெருநலம்னா என்ன? பெரிய நலம், நலம் அப்படின்றதுக்கு நிறைய சொல்லாடல் இருக்குது. நலம்னா இன்பம், நன்மை, இயல்பு, பயன் அப்படின்னா நிறைய சொற்கள் வந்து தமிழ்ல இருக்கு. பெருமானார் இங்க சொல்லும் பொழுது இந்த நலம்ன்ற சொல்ல என்னவா பயன்படுத்துவாரு? இப்ப நமக்கு நிறைய ஒரு 5 சொற்களை எடுத்து நம்ம பார்ப்போம். நலம் என்பதற்கான பொருள் இன்பம், இழியா இன்பத்தை அப்படின்ற தாங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது நன்மை, இழியா பெருநலம், பெரிய நன்மை கொடுக்கறதாவும் இருக்குது. அடுத்தது பெரிய இயல்பு, பெரிய இயல்பு அதுனா என்ன அப்படின்றதுக்கு. அடுத்தது பயன். இதெல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியா என்ன இருக்கும் அப்படின்றது நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் நாம வந்து பெருமானார் சொன்னது, வள்ளலார் என்ன சொன்னாரு, வள்ளலார் இது பத்தி வேற எங்கேயாவது குறிப்புகள் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம தேடும் போது ஒரு முக்கியமான குறிப்பு நமக்கு கிடைச்சு. அந்த பாடலை நம்ம வச்சு நாம இதை ஒப்பிடும் பொழுது, ஐயா பாடலை வச்சு நாம சொல்லும் பொழுது நமக்கு என்ன இடத்துல வந்து ஐயா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். 6ஆம் திருமுறை, திருஅருட்பா 6ஆம் திருமுறையில 3725வது பாடல், அதாவது பதிகம் திருமுன் விண்ணப்பம் அப்படின்ற தலைப்புல பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க ஐயா. அதுல ஒரு பாடல், முக்கியமான பாடல், அந்த பாடல் நான் படிக்கிறேன். அதுக்கும் இந்த இந்த அகவலுக்கும் இருக்கிற அந்த வரிகளுக்கும் இருக்கிற ஒப்பிட ஓர்மையை நம்மளால பார்க்க முடியும். அந்த பாடல் பாருங்க. சிறந்த பொன் அணி
திருச்சிற்றம்பலத்திலே திரு நடம் புரிகின்ற அறம் தவாத சேவடி மலர்முடி இசை அணிந்து அகம் மகிழ்ந்து ஏத்த மறந்த நாயேன் விண்ணப்பம் திரு செவிமெடுத்து அருள் செயல் வேண்டும். பிறந்த இவ்வுடல் இன்மையே அழிவுறா பெருநலம் பெறுமாறே அப்படின்ற வார்த்தையை இங்க குறிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? பிறந்த இவ்வுடல் இன்மையே அழிவுறா பெருநலம் பெறுமாறே அப்படின்ற சொற்களை பயன்படுத்த. இது என்னென்ன பொருள் அப்படின்னா, திருச்சிற்றம்பலத்தில் அம்பலம் ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கோம். திருச்சிற்றம்பலத்தில் திருநடம் புரிகிற அறம் தவறாத அறம் பிழையாத உன்னுடைய சேவடி இருக்கிறது. மலர் முடிசை அணிந்து உன்னுடைய அந்த மலத்திலே தூவி இருந்து அணிந்து எல்லாருமே மலரெல்லாம் போட்டு அகம் மகிழ்ந்து ஏத்த மறந்த நாயினை அப்படியெல்லாம் வணங்காத நாயாக இருப்பவன் நான், கீழ்நிலையிலேந்து இருக்கிற நான். விண்ணப்பம், அதாவது நான் அப்படிப்பட்ட என்ன, நான் விண்ணப்பம் என்னுடைய விண்ணப்பம் வைக்கிறேன், அது திரு செவிமெடுத்து எனக்கு அருள் செய்யணும். அப்படி என்ன விண்ணப்பம் அப்படின்னு கடைசியா சொல்றாரு. பிறந்த இவ்வுடலை இன்மையே, இன்மை என்றால் இப்போ இந்த அக வாழ்க்கை, புறநில வாழ்க்கை, இந்த இன்மையே அழிவுறா பெருநலம் பெறுமாறே அப்படின்ற சொற்களை பயன்படுத்த. நம்ம இங்க இன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிறந்த இவ்வுடல் இன்மையே அழிவுறா பெருநலம் பெறுமாறே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை இப்பொழுதே நான் இருக்கிற இந்த நொடியில இருக்கப்படியால இந்த உடலை அழிவுறாத பெருநலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நம்ம இதுலயே நமக்கு சொல்லுவது, இந்த உடலை எப்பொழுதே இன்மையிலேயே அழிவுறாத பெருநலமாக. இப்ப இந்த பெருநலம்ன்ற இடத்துல என்ன வரும்னு நமக்கே தெரியுது. என்ன தெரியுது? அழிவுறா உடலை அப்படிதான் அர்த்தம். பாருங்க, பிறந்த இவ்வுடலை இன்மையே, இந்த இப்பொழுதே வாழ்கிற பொழுதே அழிவுறா பெருநலம் பெறுமாறே. அப்படின்னா இந்த உடலை இந்த 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 இன்மையிலேயே ஒரு பெரிய தேகத்தை, அழியாத தேகத்தை எனக்கு கொடுத்து அருள வேண்டும் அப்படின்றத பெருமாடன் இந்த பாடல்ல வலியுறுத்துறான். இந்த அழிவுறா பெருநலம்ன்ற அதே சொல்லாடல், அதே இந்த இடம் இங்க இழியா பெருநலம் அப்படின்றான். இந்த இழியா பெருநலம் அப்படின்ற பல அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்ன? பெருநலம் என்றாலே நமக்கு என்ன சொல்றாங்க? பெருநலம் சித்திகளை பெருநலம்னு சொல்லுவான். நோயில்லாத உடம்பு, மாசில்லாத மனம் அப்படின்ற சொற்கள்லாம் இருக்கு. தீமை இல்லாத ஒரு 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 செயல்பாடு, அறச்செயல்பாடு, இதெல்லாம் நலன்களுக்கு. பெருநலன் என்றால் இதை தாண்டி பெருசு. அதுவும் வரலாறு சொல்லும் போது அது இன்னும் பெருசாவே தெரியுது. ஏன்னா அந்த நிலையில இருந்தவங்க நம்மளுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படியெல்லாம் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால படிக்கும்போது சொன்னது எல்லாமே உந்த உயர்வாக இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கணும். இப்ப அவரே பெருநலம்னு சொல்றாரு. இழியா பெருநலம், இறங்காத பெருநலம் அப்படின்றால் அழியாத உடல். இழிதல் என்றால் இறங்குதல், இறத்தலே இரவாமை என்பதுதான் சொல்றாங்க. இன்னும் இந்த பிறவி மீண்டும் இழைச்சி இந்த பூமியில விழுது அப்படின்னாலே அதுவே ஒரு இழிவானது. இழிபிறப்புன்னு யார் சொல்றோம்? பிறப்பு தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த பிறவி பெருங்கடல் என்பதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். பிறவி பெருங்கடல்ல என்ன மாதிரியான மனித இயற்கை சுழற்சியில உயிர்கள் எப்படி உருவாகுது, அதனுடைய பரிணாமம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் அதெல்லாம் அதையும் பார்த்தோம். அப்ப இந்த உயிருக்கு இழுக்கு நேராமல், இந்த உடல் இருக்குன்னா இந்த உடல்ல என்ன இழுக்கு அப்படின்னா, நல்ல உடம்பு நல்லா பார்த்துக்கணும். நோய் வந்துச்சுன்னா இந்த உடம்புக்கு இழுக்குன்னு அர்த்தம். மனசுக்கு என்ன இழுக்குது? கெட்ட எண்ணங்கள் மனசுல இருந்தா மனசு இழுக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லும் போது மனதாலும் உடலாலும் செயலாலும் எல்லாமே ஒரு பெருநலனாக இருக்கணும்னா நோய் இல்லாமல் இருக்கணும். நோய் என்பதை நம்ம பக்கமே வராம வச்சு இந்த உடலுக்கு. அதே போல மனதில் கெட்ட எண்ணங்கள் துளி கூட பற்றாத அளவுக்கு வச்சு, எந்த பற்றும் நமக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இருக்க முடியுமா? நம்ம நிறைய அதெல்லாம் பேசிருக்கோம். பற்று என்பது எது மாதிரியானது அப்படின்றதெல்லாம் நம்ம போய் பேசிருக்கோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இடியா பெரு நலம் அப்படின்ற சொல்லாடல பெருமானார் ஒரு இடத்துல, அதாவது 6ஆம் திருமுறையில 3725வது பாடல்ல இது என்ன சொல்றாங்கன்னா, இன்மையே இப்பிறந்த ஊடல் இன்மையே அழிவுறா பெருநலன் பெறுமாறே அப்படின்னா, நீ அழிஞ்சிருச்சுன்னா இந்த உடல் இழிவான உடல்னு அர்த்தம்.
அதனாலதான் இப்ப கூட இந்த பாம்பன் சுவாமி பத்தி நாளை ஒரு நிகழ்வுல கலந்துக்க போறோம். அதுல அவரை பத்தி படிக்கும்போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மெய் நீக்குதல் அப்படின்னு சொல்றாரு. அதான் இறந்து போகுதல் சொல்லக்கூடாது, காலமாகுதல் நம்ம சொல்றோம்ல மக்கள் மொழியில. ஆனா அவங்க பாம்பனடிகள் சொல்லும்போது மெய் நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். மரணத்தை மெய் நீங்குதல் அப்படின்ற சொல்ல, இந்த மெய்யை விட்டு உயிர் நீங்குதான் அப்படின்ற சொல்லெல்லாம் அவர் பயன்படுத்துவார். எது சொல்ல வர, இந்த இந்த உடலை பற்றி சொல்லும்போது அழிவுறா பெருநலம் அப்படின்னா இந்த அழியாத ஒரு உடலை பெறுவது, அதுதான் பெரிய நலன். இருப்பதிலே பெரிய நலன் என்பது அதுதான். அதை எல்லாம் அளித்தல். இதை மட்டும் இல்லப்பா, அது மாதிரி இருக்கிற இடியா பெருநலம் அப்படின்றாலே ஒரு நாள் இது மாதிரி இருக்கிற பெருநிலைகள் எல்லா நலன்களையும் எனக்கு அருள்தருவாய், அளித்தருளக்கூடிய அருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு அடியா சித்தபை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் அழியா சித்தபை நான் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. போன சென்ற வகுப்புல பார்க்கும்போது ஆறமுதாம் சபை அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அழியா சித்தபை அருட்பெரும். அந்த பெருநலனை யார் வழங்க முடியும்? இப்ப நமக்கு ஒரு நல்ல, இப்ப ஒரு நல்ல வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லவர்ப்பா இவரு அப்படின்னு ஒருத்தருக்கு நம்ம சான்றிதழ் கொடுக்கணும்னா அவர் எப்படி வாழ்ந்திருக்கணும்? கொடுக்கிறவரு நல்ல தரமான நல்ல முறையில அறவோரா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு நம்ம அந்த அதை வாங்குறதுக்கு தகுதியும், உண்மையிலே அந்த தகுதியை வந்து அப்படிதான் இருக்கணும். அது மாதிரி பெரிய நிலையை கொடுக்கறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா இதுவரை அழியாத பெரிய சித்தபையில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியால தான் வழங்க முடியும். எனவே இந்த அழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சித்தபை அருட்பெரும் ஜோதி. இருக்கிற சித்துகள் நீங்க இந்த இதுல சொல்லும் பொழுது பெருநிலை என்பதிலே நிறைய நிலைகள் அடைஞ்சிருக்காங்க இறையாளர். ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசிருக்கோம். மொத்தம் 19 நிலைகளை பெருமானார் சொல்லும் போது தத்துவராயர் போன்ற மகான்கள் 13 நிலைகளை கடந்தார்கள் என்ற விஷயத்தை பதிவு செய்றார். அதுவும் ஒரு நிலைதான். பெருநிலைகள்ல முதல் கட்டத்துல இருக்கக்கூடியது. அந்த பெருநிலையில இறுதியாக இருப்பது எது அப்படின்னா பெருமானார் அடைந்த நிலை. அப்ப அதுவும் அந்த நிலைகள் எல்லாத்தையுமே எனக்கு அருள். எந்த வகையிலையும் நான் அதுல குறையாமல் இருக்கணும். எந்த நிலையிலும் அந்த நிலை குறையாமல் இருப்பதற்கு தான் நம்ம தேகம் பத்தி பேசப்போம். வாழ்விலே 3 வகையான வாழ்வு பெருமானார் சொல்றார். இன்மை வாழ்வு, மறுமை வாழ்வு, பேரின்ப வாழ்வு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம் அடுத்தடுத்த விஷயத்துல பேசும்போது. இதனுடைய கண்டினியூட்டியா அதுல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலுமே ஐயா என்ன சொல்ல வராங்கன்றத ஒரு புரிதலுக்காக சில விஷயங்கள் சொல்றோம். எல்லாத்தையுமே நீங்க கோர்த்து பார்க்கும்போதுதான் அது ஒரு ஃபில்ஃபில்லா ஒரு பேரமைப்பா இருக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடியதுல ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யானைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய யானை இருக்கு. இப்ப நாம தொற்றுக்கிற முதல் பகுதி சிந்திக்கம்பத்துல ஒரு முதல் பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய யானை தான். யானையோட சிந்திக்கம்பல இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப நாம துளிதான். இன்னும் பெரிய உருவம் இருக்குது, கண்ணு காது இருக்குது, தலை இருக்குது, அப்படியே இருக்குது, பெரிய உருவம் இருக்கு. அந்த பெரிய உருவத்துல ஒரு சின்ன பகுதி. அது மாதிரிதான் புத்த சன்மார்க்கம் என்பது ஒரு பெரிய பெரிய உருவம். யானை மாதிரி ஒரு பெரிய உருவம். அதுல இந்த துதிக்கையை மட்டும்தான் நாம இப்ப இந்த இதெல்லாம் ஒன்னொன்னா வந்து ஏன்னா இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்றத நான் ஐயா அடுத்தடுத்து விளக்க போறேன். இன்னும் ஒரு 10 வகுப்பு போனதுக்கு பிறகு இந்த வகுப்பு வந்து ஒரு அறிவியல் வகுப்பாக மாறிடும். ஒரு 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 35 வகுப்புக்கு மேல மொத்தமா நீங்க எல்லாம் அறிவியல் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அறிவியல் கோட்பாடுகள் ஐயா சொல்லி இப்பதான் தத்துவமா வருது. ஒண்ணுமா புறநிலையில இருந்து ஐயா கொண்டு போறாங்க. அகத்தில இருந்து ஒண்ணா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது புறத்தை நோக்கி வரும். அடுத்தது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரியான விஷயங்களா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்கும்போது அழியா பெருநலம் எங்கெல்லாம் அழியா வேகம் என்பது சித்துக்களையும் உள்ளடக்கியது. பெருநிலை அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சித்துக்களும் அதுக்குள்ள அடக்கம். அது ஐயா என்னன்னா பெருநலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படின்ற சொற்களையோட சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அனைத்தையுமே அதுல வந்து பொரிஞ்சிடுது, அடங்கிடுது அப்படின்ற நுட்பத்தையும் நாம இந்த அகவல்ல எல்லாம்ன்ற சொற்களுக்குள்ள நாம வந்து அடக்கிட முடியும் அப்படின்றதுதான் செய்தி. மீண்டும் பார்க்கலாம். இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்றபை பெரும் ஜோதி என்பதுதான் இந்த பெருமானார் இந்த இதுல இருந்து இந்த அகவலிருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்க. இதுல ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். மகிழ்ச்சிங்க ஐயா, சிறப்பான உரை. இதுல அழியா இழியா
பெருநிலத்தை அழியா சிற்றவை தான் கொடுக்க முடியுங்கிறது நல்ல நல்லா இருக்குங்கய்யா. இதுல பெருநிலம் அப்படிங்கிறதுக்கு ஐயாவோட வரிகள்ல இருந்தே உதாரணம் சொன்னீங்க. அ இப்ப அந்த பெருநிலம்ங்கிறது அங்க மட்டும் தான் பயன்படுத்தி இருக்காரா? அதாவது அந்த அழியா தேகத்தை அத தான் பெருநிலமா சொல்றாருங்கிறது நீங்க ஒரு உதாரணம் குடுத்திருந்தீங்க. அந்த பெருநிலங்கிறது அந்த அழியா தேகத்தை மட்டும் தான் குடுக்குறாங்களா? உதாரணமா சொல்லியிருக்கிறாரா? இல்ல அந்த பெருநிலங்கிறது வேற எதுக்காச்சும் வேறு இடங்கள்ல ஐயாவே வந்து இந்த பெருநிலம்ங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்களா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நல்லாருக்கும் இல்லைங்களா? இப்ப இந்த இடத்த பொறுத்தவரையில இலக்க சொல்லிட்டார். இதான் முடிவு. முடிந்த முடிவு சொல்லிட்டார். இந்த எல்லாம்னு சொல்லும்போதுதான் எல்லா இடத்துலயுமே வரும். இப்ப ஐயா ஏற்கனவே சொல்றது போல இந்த சீவகாருண்யம் பற்றியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப ஒண்ணுத்திலயுமே மேன்மேல் நிலைகளை அடையறாங்க. அது நம்ம எப்படி பாக்குறோம்னா இந்த பெருநலன் அடையறதுக்குள்ள நம்ம சின்ன சின்ன நலன் வாயிலாக அது மேல போய் தான் அடைய முடியும். ஒண்ணும் இல்ல. எச்சூழலிலும் பொய் சொல்லாமல் இருப்பது இருக்குல்ல. எச்சூழலிலும் உயிரே போனாலும் நீ பொய் சொல்லாத அப்படின்ற ஒரு 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 இது இருக்குல்ல. ஒரு 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 அறம் கடைபிடிக்கிறாங்க. அதாவது கொல்லாமைன்னு ஒண்ணு இருக்கு. அவர் கொல்லாமைன்னு ஒரு இதுலயே இருக்கு. திருக்குறள்லயே இருக்கு. அந்த அறத்துல என்ன சொல்றாங்க? உன்னை கொல்ல வந்த உயிரையை கூட நீ கொல்லாமல் அவனை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அந்த மனம் எந்த அளவுல பிராக்டிக்கலா முடியும்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு சட்டமே அப்படி அப்படி இல்லை. தன்னை தற்காத்துக்கிறதுக்கு நீ இப்ப நீங்க தாக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா இந்த போர் சூழல் எல்லாம் அற்று அப்படி சொல்லுங்க. போர் சூழலோ ஒரு அமைதியான நாடு அமைதியா இருக்கிற அந்த சூழல்ல ஒரு மேம்பட்ட சமூகத்தை நம்ம யோசிப்போம்ல. இந்த நீங்க இப்ப வள்ளலாருடைய கருத்துக்கள்லாம் ஏன் நம்ம தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியது இருக்கு? சில பேருக்கு கூட ஒரு அவநம்பிக்கை கூட சில பேருக்கு வருது. இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் எப்படி வாய்ப்பு இருக்குமா? அப்படின்றதெல்லாம் நமக்கு இயல்பா சொல்றாங்கல்ல. இது எல்லாமே நாம நவீனப்பட்டுட்டோம். அதை பாருங்க. அந்த வாழ்வியல் முறையே நம்ம எங்கேயே இருக்கிறோம். இப்ப ஒரு உயிரை கொல்ற நம்ம வந்தாலும் அதை கொல்லக்கூடாது அப்படின்ற சொல்ற அறம் எவ்வளவு உயர்வானது. அப்ப நம்ம நம்ம சான்றோர் எப்படி இருந்திருக்கிறான்னு பாருங்க. நம்மளோட சான்றோர் மனிதனாக சாதாரண சராசரியாக நீங்க பேச வேண்டியது. ஒரு அறத்தின் வாயிலா ஒரு அறவர் எப்படி சொல்லுவாங்க? அறத்தை போதிக்கிறவன் எப்படி சொல்லுவான்? அப்படின்றது இல்ல. இப்ப அந்த அறத்தை வந்து போதிக்கிற விஷயமா தான் நம்ம அப்படி பார்க்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது நான் பார்த்த வரையில பெருமானார் வந்து இந்த இந்த இடத்துல நேரடியான சொற்களாக சொல்றாங்க. இந்த பெருநலம்ன்ற சொற்களை சொல்றாங்க. ஆனால் அதிலே இந்த ஒழுக்கம் சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரேன். இப்ப நீங்க கொடூரமா பார்க்காத கரண ஒழுக்கம், மன ஒழுக்கம் எல்லாம் சொல்றாங்க. மனத்தை கரண ஒழுக்கம்னா மனத்தை தூய்மையாக வைத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டாலே அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். அது மாதிரி இதெல்லாம் நலன்கள் உடையது. இன்னும் சொல்ல போனா நோய் இல்லாத உடலையே பெருநலம் தான். இன்னும் சொல்ல போனா பெருநலன். அதே இன்னொன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு பயப்படாம. என்கிட்ட ஈகை யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவனுக்கு கொடுக்கிற ஆற்றல் எனக்கு கொடு. நீ இல்லைன்னு சொல்லாத எனக்கு நிலையை கொடு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பெருமானார் சொல்லுவாங்க. நானும் என்கிட்ட என்கிட்ட இல்லைன்னு மற்றவங்க போய் நிக்காத சூழலே எனக்கு கொடு அப்படின்னு கேட்பார். இது எல்லாமே பெரிய நலன் தானே. இப்ப ஒரு ஆளுக்கு வரும்போது இப்ப இதெல்லாம் வாழ்வியலோட ஒத்துருக்கு. நீங்க சொல்றது நான் எப்படி பாக்குறேன்னா அன்றாட வாழ்வுல நாம எப்படி எல்லாம் இருக்கோம். ஐயா வந்து பெருநிலை அது அது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு பிலாசபிக்கலா பேச வேண்டியது அது. ஆனால் இதுல இருந்து நாம் என்ன சொல்ல வரோம்? நம்ம நம்ம என்ன கடைபிடிக்கலாம் அப்படின்னா பெரிய நலத்தை நோக்கி சிறு நலத்தை வாயிலாக நம்ம பண்ண முடியும். எப்படி பேரின்ப சிற்றின்பத்தின் முழுமை அடைஞ்ச பிறகு அது போகும்போது அது ஒரு ஃபில்ஃபில் ஆகுது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அறத்தை நம்ம கடைபிடிக்கும் போது சிலருக்கு உதவுதல் நம்மளால என்ன வாய்ப்பு இருக்குதோ ஒரு உதவி செய்வது நம்மளால என்ன வாய்ப்பு ஐயா அதான் சொல்றாங்க தங்களுடைய தரத்திற்கு ஏற்ப அப்படின்னு ஐயா சொல்லுவார். அப்படி என்னன்னா நம்மளுடைய என்ன நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதுல நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒழுக்கங்களை சொல்லும் 4 வகை ஒழுக்கங்களை சொல்லும் போது அந்தந்த ஒழுக்கங்கள் எல்லா ஊருக்கும் பார்க்கும் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே பெருநலத்தினும் ஒரு சின்ன கூறாகத்தான் பார்க்கும். பெருநலம்ன்றது ஒரு முழுமை பெற்ற அமைப்பு. அந்த முழுமை பெற்ற அமைப்புக்குள்ளதான் சின்ன சின்ன அறங்கள் இதெல்லாமே இருக்கு. இப்ப இதெல்லாம் சின்ன சின்னது எப்போது முழுமை அடையுதோ அப்பதான் அந்த பெரிய நிலை நமக்கு வரும். அப்ப ஒருவன் ஒரு இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லா மதம், சாதி, சமயம்
ஏற்றத்தாழ்வு, எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு உயிரை, எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிற அந்த மனநிலை ஒருவன் இருக்கும்போது, அதை விட ஒரு பெரிய நலன் என்ன வேணும்? அப்பதான் அந்த நலனுக்குள்ள அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது பெரிய நலனா அது அடையுது. அப்ப பெருநலன் அடைவதற்கு நம்மள மாரி இப்ப இயல்பா இருக்கக்கூடிய சின்ன சின்ன நலன்களை நாம அந்த அறங்களை நம்ம வந்து கடைபிடிக்கும்போது, அதனுடைய ரூட் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விருட்சம். அதுக்கு வேருக்கு அடியில இருக்க வேருக்கு இப்ப ஒரு மரத்த பார்க்கிறோம்னா, இப்ப நம்ம ஒரு உருவத்த பார்க்கிறோம். கிளைகள் இருக்கு, மலைகள் இருக்கு. ஆனா அதனுடைய வேர நம்ம பார்த்ததில்ல. அந்த வேர் தான் அந்த அரங்கு. இந்த அறத்தை நாம் சரியாக இருக்கும்போது, அந்த பெருவிருத்தம் நமக்கு தெரியும். அதுதான் பெருவரம் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நேரடியா அந்த பொருள ஐயா சொல்றாங்க. இந்த பாடல்கள்ல இருக்கலாம். நான் பார்த்த வரை, நான் கவனித்த வரையில இந்த இந்த பாடம் எனக்கு நேரடியா பட்டுது. இன்னும் சில விஷயங்கள் இப்ப தகவல்லே பல இடங்கள்ல பெருமானார் சொல்றாங்க. அப்ப நம்ம அத அடுத்தடுத்த சொல்லும்பொழுது அத இன்னும் நல்லாவே பார்க்கலாம். நல்லா நெறைய நலன் சொல்றாங்க. உடல் நலன், மனநலன், சமூக நலன் இதெல்லாம் நலன் சார்ந்த. நலம்ன்றது சமநிலையை குறிப்பது. இயல்பாக இருப்பது. நலக்குறைவு என்பது குறைவது. ஒரு நலன் என்பது மேம்பாடு தேடுவது. இப்ப இந்த 3 நிலைகள நம்ம பார்க்கிறோம். ஐயா சொல்லக்கூடிய நிலை பெரிய நிலை. நலன் வந்து சமமாக ஈக்குவலா இருப்பது. நோய் இல்லாமல் இருப்பதே பெரிய விஷயம் தான். அந்த மாரி விஷயங்கள நம்ம பெருமானார் சொல்றாரு அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லது. நல்லதுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாங்களா? அது பெருநலன்ங்கிற சொல் வந்து பல இடங்களுக்கு, பல நன்மையான விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த வரிகளுக்கு, இந்த அகவல் வரிகளுக்கு அது பொருத்தமா வர்றது வந்து, இந்த அழியா தேகத்தைக்கு தான் வந்து சரியா பொருந்தி வருது. இந்த ஆங்கிலத்தில கன்டெக்ஸ்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கன்டெக்ஸ்ட்க்கு இதாங்க பொருந்தும் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த மாரி இந்த வரிகளுக்கு அழியா தேகத்தைங்கிறது சரியா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாங்க. ஆமா, ஆமா. அதுக்குள்ளேயே அது இருக்குதுன்னு சொல்லலாம். மற்ற விஷயங்கள் அதுக்குள்ளவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க. சரிங்க. நல்லதுங்க. நன்றிங்கய்யா. அதாவது எல்லா அம் நன்மைகளுமே உள்ளடக்கி இருக்குது அப்படின்றது தான். சரிங்க. அடுத்து இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். கேளுங்க. நமக்கு இன்னும் ஒரு 8 நிமிடம் இருக்கு. அ கேள்விகள் இல்ல போல. அம் நீங்கள் கூடுதல் தகவல் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா சொல்லுங்கய்யா. அ இல்லன்னா நம்ம அழைப்பின் இறுதிக்கு கூட போயிடலாம். ஆ இந்த வகுப்ப பொறுத்தவரையில ஒண்ணும் எந்த செய்தி போதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புல நம்ம சரிங்கய்யா. நல்லது. ரொம்ப சிறப்பான விளக்கங்கள். அ இன்னைக்கு நம்ம பார்த்த வரிகள் பார்த்தீங்கன்னா, "இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்சபை அருட்பெரும் ஜோதி." இந்த அழியா சிற்சபை நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். அ அந்த அழியா சிற்சபை வந்து நமக்கு "எளியா பெருநலம் எல்லாம் அளித்தருள்" அப்படிங்கிற அகவல் வரிகளுக்கான விளக்கங்கள் இன்னைக்கு பார்த்தோம். மிக சிறப்பாக இருந்தது. அ அன க கலந்து கொண்ட அனைவரும் சார்பாக முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இணைந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம தொடர்ந்து வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பில் இணைந்து மெய்யியலை உணர முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். பேசலாம்.